தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்கிறோம். உங்களுடைய பைபிளில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். மறுபடியும் ஒரு தடவை சொல்லுவோம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். போன வாரத்தில் உள்ள செய்தியின் தொடர்ச்சியாய்த்தான் இந்த நாளில் உங்களோட பேசுகிறேன். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், என்ன நீ தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். த க்ரௌன் அந்த டயடம், அதனுடைய வித்தியாசத்தையும் உங்களுக்கு சொன்ன படத்தோடு உங்களுக்கு அதை காண்பித்தேன் இல்லையா. ஆண்டவர் ஒருத்தரை கனப்படுத்துகிறவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகின போது ஆண்டவர் அவர்களை குறிப்பிட்ட காலம் பாபிலோன் நீர் கையில் ஒப்பு கொடுப்பதையும், குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களை திரும்ப கொண்டு வந்து அவர்களை அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியுமாக வைப்பேன் என்பதையும், அப்படி அவங்கள திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவேன், திரும்ப அவங்கள பில்டு பண்ணுவேன், அவங்கள முந்தின சீருக்கு கொண்டு வருவேன். இதெல்லாம் சிறையிருப்புக்கு போகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்த அந்த பகுதியில் தான் இந்த வசனமும் இடம் பெற்றிருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்துவார், கனப்படுத்த விரும்புகிறார். யூல் பி அ ஹானர்ட் வெசல். நீங்கள் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக உங்கள் அல்ல ஆண்டவர் உயர்த்துவார். அதுதான் ஆண்டவர் தர்ற வார்த்தை. கர்த்தர் உங்களை கட்டுவார், உங்களை நாட்டுவார், உங்களை கர்த்தர் எழுப்புவார், உயரத்தில் ஆண்டவர் உங்களை உட்கார வைப்பார். போன வாரத்தில் உங்களோட பேசும் பொழுது யாரை கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு 4 குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார், கனப்படுத்துவார். யாரை கனப்படுத்துகிறார்? ஒன்று நாம் பார்த்தோம், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனப்படுத்துகிறார். அதில் உதாரணமாக நாம் அந்த ஏலி, அவனுடைய குமாரர் ஓப்னி, பினகாஸ் ஆகியோர் கர்த்தரை கனப்படுத்த தவறினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். சாமுவேல் கர்த்தரை கனப்படுத்தினார், கர்த்தர் அவரையும் கனப்படுத்தினதை பார்த்தோம். அடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சவுல் ராஜா என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. அவன் வருந்தி கேட்குறான், நீர் என் கூட வரணும், என்னை கனப்படுத்தணும்னு சொல்லி சாமுவேலை அழைக்கிறான். ஆனால் சாமுவேல் என்ன செய்கிறார்? மறுத்து விடுகிறதை பார்க்கிறோம். பின்னால் வெளியே பார்வைக்காக கூட சென்றதை நாம் பார்த்தோம். அப்போது அவருக்கு பலி காணிக்கை அல்ல முக்கியம், கீழ்ப்படிதலே முக்கியம். கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். மூன்றாவது நாம் பார்த்தோம், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். அதனால் உங்களுடைய வாழ்வில் மூத்தவர்களாய் தேவன் தந்திருக்கிற உங்கள் தாய் தகப்பன் ஆகட்டும், உங்கள் மேலே வைத்திருக்கிற ஆசிரியர்கள் ஆகட்டும், சபை என்று வரும்பொழுது போதகர் ஆகட்டும், இல்லை அவர்களை கனப்படுத்துவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அதிகாரங்களை நீங்கள் கனப்படுத்துவீர்களானால் கர்த்தர் அவர்களை அவர் கிரீடமாக, அலங்காரமான கிரீடமாக, ராஜ முடியுமாக ஆண்டவர் வைப்பார், கனப்படுத்துவார். நான்காவது ஜெபிக்கிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். யாபேஸ் ஜெபித்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்திருந்தாள். ஆனால் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தபடியினால அவன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனா இருந்தான் என்று பார்க்கிறோம். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அது தொடர்ச்சியாக இன்னொரு 4 குறிப்புகளை இந்த நாளில் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். நான் சொன்ன இது குறிப்பாக இந்த செய்தி வாலிபர்களுக்கு உரியது, இளைஞர்களுக்கு உரியது, எல்லாருக்கும் உரியது தான். ஆனால் குறிப்பாக இந்த செய்தி ஏன்னா உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். வாலிபர்களை, இளைஞர்களை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். அடுத்த 4 குறிப்புகளை இந்த நேரத்தில் நாம் தியானிப்போம். என்னோடு கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஸ்தோத்திரம். ஆண்டவரை உங்களுடைய ஜெனராசிட்டி மூலமா, உங்களுடைய தாராள
மூலமா, தயாளத்தின் மூலமா கர்த்தரை என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கிறது, கர்த்தருக்கு கொடுத்தல், உன்னுடைய பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் அவருக்கு கொடுக்கிறதுனால அவரை நீங்க என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அது எப்படின்னா, இட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் செழிக்கும் என்று சொல்லும்போது, உதார குணமுள்ள ஆத்துமா செழித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? செழித்து கொண்டே இருப்பார்கள், அவங்க பெருகி கொண்டே இருப்பார்கள். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு அந்த ஜெனராசிட்டி தாங்க, அந்த தயாளத்தை தாங்க, தாராளத்தை தாங்க. கணக்கு பார்த்து கொடுக்கறது இல்லை ஆண்டவரே, அதுக்கு மேலே உதாரத்துவமா கொடுக்கிற அந்த தன்மை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, உமக்கென்று அப்படி கொடுக்கணும். சிலர் கணக்கு பார்த்து கரெக்டாக பைசா சுத்தமாக என்ன தசம பாவம் அப்படி கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்றது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. என்ன, நீங்கள் காய்கறி கடைக்கு போகிறீங்க, அம்மா காப்பிடி பாவக்காய் எவ்வளவுன்னு கேட்குறீங்க, என்ன சொல்கிறாங்க, 10 ரூபா சார், 10 ரூபாக்கா, சரி ஒரு காப்பிடி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது சிலர் என்ன செய்வாங்க, அப்படி தலையை என்ன செய்வாங்க, அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு இந்தாங்க பிடிங்கன்னு போடுவாங்க. நம்ம கேட்டது காப்பிடி தான், ஓகே சரிக்கா அப்படின்னு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவோன்னு வைங்க. அதே நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த காப்பிடி அளந்துட்டு திரும்ப இப்படி கை நிறைய அள்ளி இப்படி மேலே வச்சு, அதுக்கு மேலே வச்சு காட்டுங்கம்மா மடியை அப்படின்னு சொல்லிட்டு மடியில் போடுவாங்க பாருங்க. நீங்கள் யார்கிட்ட போவீங்க? உள்ளவங்க அளவுக்கு கொடுத்தாங்க, ஆனால் ரெண்டாவது கொடுத்தவங்க தாராளமாக கொடுத்தாங்க. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் ஆண்டவர் சொல்றது அப்படி இல்லை. எப்படி இருக்கணும்? உதார குணம். என்ன, தாராளமா கர்த்தருக்கு கொடுக்கறதுல நம்ம தாராளத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, கனப்படுத்துகிறார், அவர்களை கனப்படுத்துவார். நம்ம அப்படி செய்யறதுனால யாரை கனப்படுத்துகிறோம்? கர்த்தரை கனப்படுத்துகிறோம். என்ன, பொதுவாக எழுதி போட்டிருப்பாங்க, கஸ்டமர் இஸ் மை கிங் அப்படின்னு, வாடிக்கையாளர்கள் தான் எங்களுடைய ராஜாக்கள் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஓகே, எழுத்துல மட்டும் இல்லை, செய்கையிலையும் அப்படி இருக்கிற தொழில் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். சரி, அப்போ அதே போல அவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ஓகே, அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற விஷயம் என்று வரும்பொழுது அவ்விதமாய் கொடுக்கிற மனதை, மைண்ட் செட்டை ஆண்டவரை எனக்கு என்ன செய்யணும், தரணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி கொடுக்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாருங்க, ஜான் வெஸ்லி என்பவர் மெத்தடிஸ்ட் சபைகளின் ஸ்தாபகர். அவர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பிரின்சிபல் வச்சிருந்தார். 1717 நான் சொல்றது. அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான சம்பவம் நடந்தது. அப்போ அவர் தன்னுடைய வருமானத்தையும் தன்னுடைய செலவையும் கணக்கு பார்த்தார். அவர் பார்க்கும்போது அவருடைய மாத வருமானம் 30 பவுண்டு. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பணம் பவுண்டுன்னு அழைக்கப்படுகிறது. அப்போ 30 பவுண்டு அவருடைய மாத வருமானம். அவருடைய செலவெல்லாம் எழுதினார். தேவை எதுக்கெல்லாம், வீட்டு வாடகை, பால், குதிரைக்கு சாப்பாடு, வேற குதிரைக்கு ஆகிற செலவுகள், வேற மனைவி, பிள்ளைகள், இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செலவெல்லாம் ஒரு பக்கம் எழுதி, மாதத்துக்கு அத்தியாவசியமாக என் தேவை சந்திக்கப்படுறதுக்கு எவ்வளவு வேணும்னு எழுதினார். எழுதிட்டு பார்க்கும்போது 28 பவுண்டு அதுக்கு தேவை. அத்தியாவசியமாக அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு 28 பவுண்டு தேவை. அப்போ அவர் 30 பவுண்டு வருமானம், மீதம் 2 பவுண்டை கர்த்தருக்குன்னு என்ன செய்ய ஆரம்பித்தார், கொடுக்க ஆரம்பித்தார். அடுத்த வருஷம் ஆச்சு, இந்த 30 பவுண்டு வருமானம் எவ்வளவு மாறுச்சுன்னா 40 பவுண்டா மாறுச்சு. ஆனால் இவருடைய அத்தியாவசிய தேவைகளில் எந்த மாற்றமும் இல்லை, 28 பவுண்டு தான்.
அப்போ 28 பவுண்டை தனக்கென்று வைத்துக்கொண்டு மிச்சம் 12 பவுண்டை யாருக்கு கொடுத்தார்? கர்த்தருக்கு கொடுத்தார். ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே அவருடைய வருமானம் 90 பவுண்டா மாறுச்சு. இப்பயும் அந்த நாட்களில் இப்போ இருக்கிற அந்த பண வீக்கம் இதெல்லாம் இல்லை பாருங்க. அவ்வளோதான், ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்னா அதுதான் மாறாமல் இருந்துச்சு. இப்போ அவர் பார்த்தாரு 5 வருஷம் கழிச்சு வருமானம் 90 பவுண்டு. ஆனால் இவருடைய அத்தியாவசிய தேவை சந்திக்கப்படுறதுக்கு இன்னும் இவருக்கு எவ்வளவு தான் தேவை? 28 பவுண்டு தான் தேவை. அப்போ கர்த்தருக்கென்று 62 பவுண்டை கொடுத்துட்டு மிச்சம் 28 பவுண்டை இவர் தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி அவர் செலவு செய்தார். ஒரு 15 ஆண்டுகள் கழித்து 15 வருஷம் கழிச்சு இவருடைய வருமானம் 1500 பவுண்டா மாறிச்சு. இப்போ இவருடைய தேவை மாதத்துக்கு எவ்வளவுனா 30 பவுண்டு. இப்போ தான் இந்த 28 என்னவா மாறுது? 30 மாறுது. அப்போ 30 பவுண்டை தனக்கு வைத்து கொண்டு கர்த்தருக்காக அவர் எவ்வளவு கொடுத்தாராம்? 1470 பவுண்டை கர்த்தருக்காக கொடுத்தாராம். நம்ம என்ன நம்முடைய பிரின்சிபல்? நான் யோசிச்சு பார்த்தேன், கொஞ்சம் நெருங்கி ஜான் வெஸ்லி பேரை மாதிரி என் பேரும் ஒட்டி வருது, இந்த விஷயத்தில் எப்படி என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனாலும் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னுடைய அத்தியாவசிய தேவை என்னவோ அது போக மிச்சத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கிற தன்மை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க ஆண்டவரே, கொஞ்சமாவது அப்படி என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தேன். அதை பிரயாசப்பட்டும் வருகிறேன். அந்த ஜான் வெஸ்லி அளவுக்கு மாறலைன்னாலும் பிரயாசப்பட்டு வருகிறேன். எனக்கு அவ்வளோதான் தேவை. இதுக்குள்ள என்னுடைய தேவைகளை நான் சுருக்கி கொள்ளவும், அதற்கு மேலே அதிகமாக ஆண்டவருக்கு என்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று, அது சபையின் வருமானத்தில் ஆகட்டும். நம்முடைய சபைக்கு தேவை இருக்குது, வர்ற எல்லாத்தையும் இங்கேயே என்ன செய்யலாம், செலவு பண்ணலாம். ஆனால் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியும், சுருக்கி கொண்டு மீந்ததை தேவனுடைய ராஜ்யத்திற்காக, மீந்ததை இல்லை, தேவையை எடுத்துட்டு மிச்சத்தை என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கணுங்கிறதுல கருத்தாக இருக்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அதே ஜான் வெஸ்லி சொல்லும் பொழுது, பொருளாதாரத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவருடைய 3 கொள்கைகளை சொல்லுகிறார். ஒன்று என்னன்னு சொன்னா, கெயின் ஆல் யூ கேன். எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு என்ன செய்யுங்க, உழைச்சு சம்பாதிங்க. எவ்வளவு உங்களால் உழைத்து உங்களுக்கு சம்பாதிக்க முடியுமோ உழைத்து சம்பாதியுங்கள். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், சேவ் ஆல் யூ கேன். எவ்வளவு தூரம் எவ்வளவுக்கு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு என்ன செய்யுங்க, சேமியுங்கள். ஆண்டவர் சேமிப்பை குறித்து பைபிளில் சொல்லி இருக்கிறாரா? பைபிளில் சம்பாதிக்க சொல்லி இருக்கிறார். சேமிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? எறும்பை உதாரணமாக காட்டுறார். குளிர்காலத்தில் தனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கோடை காலத்தில் தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற அந்த எறும்பின் இடத்துல போய் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சேமிப்பு வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ சேமிக்கணும். சேவ் ஆல் யூ கேன். உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு கணிசமான பகுதியை என்ன செய்யுங்க, சேமியுங்க. 10ல் ஒரு 2 பகுதியை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. 100 ரூபான்னா அதில் ஒரு 20 ரூபா சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு சேமிப்பு வையுங்கள். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், கிவ் ஆல் யூ கேன். எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன செய்யுங்க, கொடுங்க என்று சொல்லுகிறார். அதை தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் கடைபிடித்ததாக அவர் குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை சரிதையில் இதுவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவரை எவ்வளவு வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இடத்துல இந்த நாளில் கேட்போம், ஆண்டவரே ஏதோ கணக்கு பார்த்து ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்லை. ஆண்டவரே உதாரத்துவமாக தாராளமாக கர்த்தருக்கு என்று கொடுக்கிற அந்த சிந்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயம் வரும் பொழுது ஆண்டவரே கணக்கு பார்த்து இல்லை, 10ல் 1 அல்லது 2 எப்படி கணக்கு பார்த்து இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உதாரத்துவமாக கர்த்தருக்கு என்று கொடுக்கிற அந்த மைண்ட் செட்டை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அவர் 30 வாங்கிட்டு 2 கொடுக்கும்போது தசமபாவம் கொடுத்தாரா? இல்லை. அவர் ஒழுங்காக கொடுக்கறதா இருந்தால் முதல் தடவை எவ்வளவு கொடுத்துருக்கணும், 3 பவுண்டை கொடுத்துருக்கணும். ஆனால் அவருடைய தேவை, ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு பார்த்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்த்து நியாயம் தீர்க்கிறவர்.
கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய கொடுக்கிற விஷயத்தில் அப்படி கொடுக்கிறவங்கள கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் பாஸ்டர்ஸ் மத்தியில் பழகிறேன் பாருங்க. சில நல்ல வசதியாக பெரிய சபைகளை உடைய அப்படி பாஸ்டர்ஸை பார்க்குறேன். அப்போது அவங்கள பற்றி நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, அவங்கள பற்றி நிறைய கமெண்ட்டுகள்லாம் வரும், இதெல்லாம் பேசுவாங்க, செய்வாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அது எப்படியோ தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கிறத பார்க்குறேன். நான் அப்படி பார்க்குற எல்லா ஊழியக்காரர்கள், அது உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி பார்க்குறேன். அப்படி கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு அவங்க எல்லாம் they are generous givers. அவங்க எல்லாரும் இந்த விஷயத்தில் பண விஷயம் என்று வரும்போது வலது கை கொடுக்கிறத இடது கை அறியாமல், இடது கை கொடுக்கிறத வலது கை அறியாமல் அப்படி உதாரத்துவமாக கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் இடத்துல உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் சமீபத்தில் சொன்னார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு பெரிய சிட்டியில், என்ன ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு 2.5 ஏக்கர் இடம் அவருக்கு. அந்த 2.5 ஏக்கர் இடம் வந்து ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது. அம்மா, அப்பா, மகன், இவங்களுக்கு உரியது. இவங்க 3 பேரும் இந்த இடத்த நம்ம ஒரு ஊழியத்துக்காக கொடுக்கணும். அந்த இடத்தினுடைய மதிப்பு 40 கோடி. இதை ஊழியத்துக்காக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தீர்மானிச்சுட்டு, நீங்கள் ஜெபம் பண்ணி யாருன்னு சொல்லுங்கன்னு இவங்களுக்குள்ள முதல்ல பேசலை. ஒவ்வொருத்தரும் உங்கள் ஆலோசனையை சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். இந்த 3 பேரும் இந்த ஊழியக்காரர் பேரை சொன்னாங்களாம். சரின்னு சொல்லி இந்த சபைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த 2.5 ஏக்கர் இடத்த 40 கோடி இடத்த எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் நினச்சேன், அவர் கொடுக்குறாரு, கர்த்தர் அவருக்கு என்ன செய்கிறார், கொடுக்குறார். சரியா? அவரை குறித்து இன்னும் சிலர் சாட்சி சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர் அப்படியே இப்போ நான் இங்கே வெளிநாட்டில் சொல்லலை, நம்ம நாட்டில் சொல்கிறேன். போகும்போது யாராவது விசுவாசிகள் அவர் கையில் ஒரு உங்களுக்கு பாஸ்டர் அப்படின்னு ஒரு கவர் காணிக்கையை கொடுப்பாங்களாம். இப்போ யாராவது அவரை பார்க்க போயிருக்காங்கன்னா அவர் அதை திரும்பி உடைச்செல்லாம் பார்க்கறது கிடையாது. அவர் அப்படியே போகும்போது இன்னொருத்தர் வந்தாரா, அப்படியே அந்த கவர் எடுத்து அதில் 1000 இருக்கா, 1 லட்சம் இருக்கா, இல்லை என்ன இருக்குன்னு தெரியாது, இந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாராம். ஏன் சொல்ல வருகிறேன், ஆண்டவரே இப்படி இதெல்லாம் டக்குன்னு ஒரு நாளில் என்ன செய்யாதுங்க, வராது. ஆனால் அந்த சிந்தை வர வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த சிந்தை வரணும். ஆண்டவரே அப்படி நான் தாராளமாக கொடுக்கறதுக்குரிய ஒரு சிந்தை எனக்குள்ள என்ன செய்யுங்க, தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. சிலருடைய எண்ணம் என்னவா இருக்கும், ஒரு பாஸ்டர் காணிக்கையை பற்றி பேசினா இவருக்கு ஏதோ பணம் தேவைப்படுது, அதனால பேசுறார். நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை என்ன செய்யுங்க, நடந்துட்டு இருக்கும். சரியா? நீங்க கொடுக்கறது வந்து ஏன் ஆசீர்வாதத்துக்காக இல்லை, ஆண்டவருக்காகவும் இல்லை. நீங்க கொடுக்கறது யாருக்காக கொடுக்குறீங்க, உங்களுக்காக தான் கொடுக்குறீங்க. ஆமென். நீங்க கொடுக்கறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆதாயம் கிடையாது, உங்களுக்கு தான் ஆதாயம். நீங்க கொடுக்காம இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். அதை அறிந்தவங்க முறுமுறுப்பு இல்லாம கொடுப்பாங்க, தாராளமா கர்த்தருக்கு என்று கொடுப்பார்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கொடுக்கிறவர்கள், உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார், பிரியமா இருக்கிறார். இன்னும் நான் சொல்லிட்டு போகலாம். மக்கதோனியா சபையை குறித்து சொல்லலாம். உபத்திரவத்தில் அவர்கள் கொடுத்தார்கள், தங்களுடைய வறுமையில் அவங்க என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க என்பதாக இருக்கிறது. ஓகே, அந்த மைண்டு தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன், தலையில் கை வச்சு சொல்லுங்களேன், இந்த மைண்டு தான் முக்கியம். சிலருக்கு கொடுக்கிற விஷயத்தில் அந்த மைண்டு சரியில்லை, அப்படி இருக்கக்கூடாது. சரியா? அதில் மாற்றம் வேண்டும். உங்களுக்காகத்தான் சொல்லுகிறேன். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால்
என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் உங்களோட பேசுறார். ஊழியம் செய்யணும். இன்னைக்கு ஊழியம் என்று வரும் பொழுது சிலர் செகண்டரி மினிஸ்ட்ரிய பிரைமரி மினிஸ்ட்ரியா நினைச்சுக்கிட்டாங்க. இரண்டாவது செகண்டரி என்ன சொல்ல, இரண்டாம் பட்சமான பணியை ஊழியம் என்று நினைத்துக் கொள்ளுகிறாங்க. உதாரணத்திற்கு ஒரு சேர் அரேஞ்ச் பண்றது, இந்த இடத்தை கூட்டி தொடச்சு சுத்தம் பண்றது, ஆடியோ பார்க்கறது, கொயர்ல பாடுறது, என்ன மியூசிக் போடுறது, வேற இப்போ நம்ம புருஷர் ஐக்கிய தலைவர்கள், பெண்கள் ஐக்கிய தலைவர்கள், வேற சர்ச்சில் இருக்கிற மற்ற பணிகள், ஒரு சிறுவர் ஆராதனையில் நடத்துறது, இப்படியெல்லாம் இது என்ன சொல்லலாம்னா ரெண்டாம் பட்சமான ஊழியம். அதுக்கு பலன் இருக்குதா? இருக்கு. ஆண்டவர் கனப்படுத்துவாரா? கனப்படுத்துவார். ஆனால் பிரதானமான பிரைமரி மினிஸ்ட்ரி என்பது என்ன என்றால், ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்மா ஆதாயம் செய்கிறது தான் பிரைமரி மினிஸ்ட்ரி. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நான் ஊழியம்னு ஊர் உலகமெல்லாம் ஓடலாம், ஆனால் அது எல்லாமே செகண்டரி மினிஸ்ட்ரி தான், ரெண்டாம் பட்சமான ஊழியம் தான். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துகிறது தான் பிரதானமான ஊழியம். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறதுக்கு இல்லாம இந்த ரெண்டாம் பட்சமான பிற ஊழியங்கள் இல்லை, இதெல்லாம் உதவி ஊழியங்கள், இதெல்லாம் உதவி ஊழியம். எது நடக்கிறதுக்காக? இந்த பிரதான ஊழியம் நடக்கிறதற்காக இந்த உதவி ஊழியங்களை எல்லாம் நான் சொன்னதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ இவைகள்ல திருப்தி அடையாமல், ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை சொல்லி நான் வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, வேற எங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு தர்றீங்களோ அங்கெல்லாம் சென்று உம்மை அறியாத மக்களுக்கு உம்மை அறிவித்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன பயன்படுத்தும் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேட்கும். அவன்தான் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிற அந்த பிரதான ஊழியம். ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, பிதா என்னை அனுப்பினது போல இதோ நான் உங்களை இந்த உலகத்துக்குள்ள அனுப்புறேன். ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார், சாப்பாடு போட்டார் எல்லாருக்கும், வேற மற்ற உதவி ஊழியங்களை செய்தார், அற்புத அதிசயங்களை கூட செய்தார். ஆனால் அவை எல்லாமே உதவி ஊழியம் தான். எதற்கு? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு. ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொரு அற்புதத்தின் பின்னாலும் எழுதப்பட்டிருக்கும், அநேகர் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு என்ன செஞ்சாருங்க? பிரசங்கித்தார். ஆமென் சொல்லலாமா? இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே நான் ஏதோ சபை சார்ந்த காரியங்களில் உதவி ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறத நிறுத்த சொல்லலை ஆண்டவரே. அதோட கூட அப்பா ஆத்துமாக்களின் மேல கரிசனையாய் ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யறதுக்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவர் இயேசுவை போலத்தான் தேவன் நம்மை, இயேசு கிறிஸ்து தேவன் இயேசுவை அனுப்பினது போல உங்களை என்னை அவர் இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறாருங்க. இயேசு செய்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். சரி, மூன்றாவது குறிப்பிற்கு நேராய், இன்றைக்குள்ள மூன்றாவது குறிப்பிற்கு நேராய் கடந்து செல்லுகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதிலும் விசுவாச வீரர்களுடைய அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஆபேல்ல தொடங்கி பிறகு ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம்,
ஈசாக்கு, சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இப்படி அந்த விசுவாச வீரர்களுடைய அட்டவணையை அங்கே பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் யாரை கனப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, விசுவாசம் உடையவர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? கனப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து ரோமர் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஒரு அதிகாரத்தை உங்களுக்காக ஒதுக்கி கர்த்தர் அந்த லிஸ்ட்டை போட்டிருக்கிறார் பாருங்க. அவங்கெல்லாம் விசுவாச வீரர்களுடைய அந்த அட்டவணையில் வருகிறாங்க. இந்த நாளில் ஒரு ஆண்டவரே, என் விசுவாசத்தின் எல்லையை என்ன செய்யுங்க? பெரிதாக்குங்க ஆண்டவரே. நிறைய பேர் சீக்கிரம் சோர்ந்து போயிடுறீங்க. சிலர் பார்த்தா கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இருக்கிறார், எனக்கெல்லாம் இல்லை. ஒரு அவிசுவாசத்துக்குள்ள போயிடுறீங்க, சோர்வுக்குள்ள போயிடுறீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்றார், உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறதுல உறுதியா இருங்க. அல்லேலூயா. சிலர் நீங்க அவிசுவாசத்தை தான் அறிக்கை பண்றீங்க, அவிசுவாசத்தை அறிக்கை பண்றீங்க. இதெல்லாம் நடக்காதுங்க. அவங்களுக்கு வேணா நடக்கும், எனக்கு நடக்காதுங்க. எனக்கு படிப்பே வரலங்க, எனக்கெல்லாம் வேலையெல்லாம் கிடைக்காதுங்க. பாருங்க, வேணா நாங்கள் 4 பேர் போனோம்னா அவன் வேலையை வாங்கிட்டு போயிடுவான், எனக்கு எல்லாம் கிடைக்காது. அவ்விசுவாசத்தை அறிக்கை பண்ணாதீங்க, உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிறவனில் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இந்த வேலையை பொறுப்பு ஆண்டவர் எனக்கு தந்திருந்தா அதை செஞ்சு நிறைவேற்றுகிறதற்குரிய கிருபையும் பலனையும் தேவ ஒத்தாசையும் மனுஷர் தயவையும் அவர் எனக்கு என்ன செய்வார்? நிச்சயமா தருவாருங்க. அல்லேலூயா. பார்க்கலாம், இல்லை கண்டிப்பா பார்ப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா சூழ்நிலையிலையும் வாழ்றதுக்கு நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் எனக்கு. இந்த பைபிள் ஆண்டவர் எனக்கு தந்ததுன்னா இதுல இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் அவர் எனக்கு தந்தது தான். அதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, விசுவாசத்துல பலவீனமா ஆபிரகாம் இல்லை, பலவீனம் இருந்துச்சு. ஆனால் நாளுக்கு நாள் அந்த விசுவாசத்தில் அவன் என்னவானான்? வல்லவனாய் மாறினான் என்று பவுல் ரோமர் நிருபத்தில் எழுது. நாளுக்கு நாள் அவன் வல்லவனாய் மாறினான். டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த அளவுக்கு அவன் வல்லவனா மாறினான்னு சொன்னா, ஏக சுத நேசகுமாரன் காண்பிக்கிற மலையில போய் பலியிடுன்னு சொல்லும் போதும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை அப்படியே, நான் பலி கொடுத்தாலும் 100 வயசுல இந்த மகனை தந்தவர், அவன் செத்தாலும் அவனை உயிரோட எழுப்புறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று அறியப்பட்டான். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நெகட்டிவா பேசுறத என்ன செய்யுங்க? நிறுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான டயலாக் எங்க வச்சிருக்கிறார்? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தினால் வரும். இந்த வசனம் தர்ற விசுவாசம், வசனம் தர்ற விசுவாசம். சும்மா போய் 1000 கட்டினா அவன் 2000 தர்றானா, அல்லது 10,000 கொடுத்தா அது 20,000 மாறுதான். அந்த வாக்குறுதிகளை இல்லை. எந்த வாக்குறுதிகளை நம்புங்க? இந்த வாக்குறுதியை நம்புங்க. அல்லேலூயா. இந்த வாக்குறுதிகள் குறுக்கு வழியில தேடுறது கிடையாது, நேர் வழியில கர்த்தர் தர்ற வாக்குறுதிகள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ விசுவாசம் உள்ளவர்களை, அந்த விசுவாசத்தை, அவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்வாருங்க? கனப்படுத்துவார். என்ன ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு என்று அழைத்த, ஊழியத்தில் அடியெடுத்து வச்ச நாளில் இருந்து கடந்த 34 வருஷங்களா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அதனால விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதுல
அறிக்கை செய்யுங்க. அது அப்படி வாழ்ந்த உங்களுக்கு பலனா மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அதில் உள்ள 3 ஓமைகள். 2வது ஓமை தாளந்துகளை பற்றிய ஓமை. அந்த ஓமையில் ஆண்டவர் 5 தாளந்து 2 தாளந்து பெற்றவர்களை பார்த்து சொல்லுகிறார், நல்லது உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே என்ன செய்வேன்? அதிகாரியாக்குவேன். அநேகத்தின் மேலே அதிகாரியாக்குவேன் அப்படின்னு சொல்லி 5 தாளந்தை கொண்டு வேறு 5 தாளந்தை சம்பாதித்து கொண்டு வந்தவனை பார்த்து சொல்றார், நீ இந்த 10 பட்டணங்களுக்கு என்னவாரு? அதிகாரியாரு அப்படின்னு சொல்லி 10 பட்டணங்களை அவனுக்கு கொடுக்கிறார். 2 தாளந்தை கொண்டு இன்னொரு 2 தாளந்தை பெற்று கொண்டு வந்தவனுக்கு சொல்றார், நீ இந்த 4 பட்டணங்களின் மேலே எப்படி இரு? அதிகாரியாருன்னு சொல்றார். அப்போ அந்த எஜமான் அவர்களை கனப்படுத்துகிறத பார்க்கிறோம். எதை முன்னிட்டு கனப்படுத்துகிறார்? அவர்களுடைய உண்மை. கொஞ்சத்துல உண்மைங்க, கொஞ்சத்துல உண்மை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிறிய காரியம், அதுல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வாருங்க? அநேகத்தின் மேல கர்த்தர் அதிகாரியா வைப்பார். நம்ம எல்லாம் சில நேரங்களில் என்ன செய்கிறோம்னா, நம்ம எதுனாலும் உடனே நடக்கணும், வேகமாக நடக்கணும். கையில் காசு வாயில் தோசை அப்படி நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் பி டெஸ்டட். உங்கள் உண்மையை ஆண்டவர் என்ன செய்வார்? சோதித்து பார்ப்பார். கர்த்தர் சோதித்து பார்ப்பார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை. படிக்கிற மாணவர்கள் இருக்கிறீங்க, மாணவிகள், படிக்கிற பிள்ளைங்க, உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது சம்பாதிச்சு கொண்டு வான்னு உங்கள் அம்மா அப்பா எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுறது படிப்பு. அதை உண்மையா செய்யுங்க, படிங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள்கிட்ட 100 ரூபாய் கொடுத்திருந்தா அந்த 100 ரூபாயில உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீங்க 1000 ரூபாய் தரும்போது உண்மையா இருப்பேன். 100 ரூபாயில உண்மையா இல்லாதவனா 1000 ரூபாய்க்கு எப்படி கர்த்தர் நம்புவார்? 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு எப்படி ஆண்டவர் உயர்த்துவார்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சின்ன வேலைகளில், என்ன சிறிய விஷயங்கள்ல உண்மையா இருக்கும்படி கர்த்தர் பேசுகிறார். உண்மையா இருங்க. உங்க முதலாளி உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஒரு வேலை, உண்மையா இருங்கள். ஒரு ராஜா தன்னுடைய மந்திரியை கனப்படுத்த விரும்பினார். அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். ரொம்ப காலமா உண்மையா அவர் வேலை செஞ்சிருக்கிறார், ஊழியம் செஞ்சிருக்கிறார். அப்போ அப்படின்னு அவரை பாராட்டி அவருக்கு ஒரு கனப்படுத்தணும்னு நினைச்சார். அந்த மந்திரியை கூப்பிட்டு சொன்னார், மந்திரி, நீங்க எனக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்டணும். இவர் விஷயம் அவர் அதெல்லாம் வேற எதுவும் சொல்லலை, இதைத்தான் சொன்னார். நம்ம கேபிட்டல் சிட்டியில் உங்களுக்கு 1000 ஏக்கர் வேணுனாலும் என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஒரு மிக அழகான, உலகத்திலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு அழகான அரண்மனையை நீங்க எனக்காக கட்டி தரணும், உங்க பொறுப்புல நான் அதை விடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்லிட்டார். மந்திரி யோசிச்சார், இன்னும் 1 வருஷம்தான் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு, வீட்டுக்கு போகணும். ஆகையினால இது ஒரு நல்ல சான்ஸ். இவருக்கு இருக்கு 10 அரண்மனை இருக்கு, இந்த அரண்மனையில குடியிருக்க போறாரு. அதெல்லாம் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது கொஞ்சம் பணத்தை நம்ம சுருட்டிடணும் அப்படின்னு சொல்லி இவர் தீர்மானம் பண்ணார். பிளான் போட்டு வேலையை நடத்தினார். எதுக்கு 1000 ஏக்கர்? அவர் சொல்லுவார், போதும், ஒரு 2 ஏக்கர் போதாது, அதில் ஒரு அரண்மனையை கட்டுவோன்னு சொல்லி அப்படி அந்த நிலத்தை கையகப்படுத்தினார். வேலையை ஆரம்பித்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு போலியாக கட்ட முடியுமோ. ராஜா சொல்லியிருந்தார், என் கஜானாலிருந்து என்ன வேணாலும் நீ என்ன செய்யலாம், அந்த அரண்மனையை கட்டுறதுக்கு வாங்கிக்கலாம். எல்லாம் சிட்டையை போட்டு வாங்கிட்டார். ஆனால் நிறைய விஷயங்களை கொண்டு போய் எங்கள் வீட்டில் கொண்டு போய் பதுக்கி வச்சிட்டார். போலியாக கட்டி மேலெல்லாம் தங்க தகடுகள் எல்லாம் தங்க மூலம் பூசி
ஒரு திறப்பு விழாவுக்கு ராஜாவை அழைத்தார். ராஜா, மிக அழகா நேர்த்தியா அரண்மனையை நீங்க சொன்ன மாதிரி கட்டி முடிச்சிட்டேன் ராஜா, வாங்க திறப்பு விழாவுக்குன்னு கூப்பிட்டார். ராஜா வந்தார், எல்லா முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்தாங்க. அங்கு அந்த விழா நடந்தது. முடிவில் மந்திரி வந்து அந்த அரண்மனையை ராஜாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு அடையாளமாக அந்த சாவியை கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்து, இந்தாங்க மகாராஜா, இந்த அரண்மனையை உங்களுக்காக கட்டி இருக்கிறேன்னு சொன்னார். ராஜா அதை வாங்கிட்டு மந்திரியை பார்த்து திரும்ப சொன்னார், நீ எனக்காக கட்ட சொல்லலை, உனக்காக தான் கட்ட சொன்னேன். உன் சேவையை பாராட்டி இந்த அரண்மனையை நான் உனக்கே பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதில் இருக்கிறதெல்லாம் இன்னொரு 10 மாதம் 1 வருஷத்தில் என்ன செஞ்சிடும், எல்லாம் உறிஞ்சு விழுந்துடும். ஐயோ, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நினைத்தானாம். இந்த இடத்துல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க கட்டும்படி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியரில் சொல்றார், நீங்க கட்டுகிறத அக்கினியானது அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். பொன்னால கட்டுறீங்களா உங்க வாழ்க்கைய, வெள்ளியினால கட்டுறீங்களா, மரத்தினால கட்டுறீங்களா, புல்லு வைக்கோல் போன்ற பொருள்களினால உங்க வாழ்க்கையை கட்டுறீங்களா என்பதை கேட்டு பாருங்க. யூ ஆர் பில்டிங் யுவர் ஓன் கேசல். உங்களுடைய அரண்மனையை நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, கட்டிட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையின் மூலமா. எப்படி கட்டுகிறீங்க, எப்படி கட்டுகிறீங்க? ஸ்தோத்திரம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாய் கட்டுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை, நேரம், தாளந்து, திறமைகள் இதெல்லாம் உண்மையா பயன்படுத்துங்க. ஆமென் சொல்லலாமா? கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா உன்னை நான் என்ன செய்வேன், அநேகத்தின் மேல உன்னை அதிகாரி ஆக்குவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம ஜெபம் செய்ய போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போன வாரத்தில் கேட்ட அந்த 4 விஷயங்களோடு கூட இன்னொரு 4 விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா. God honors a generous giver. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். யார் ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறானோ, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை, அவர்கள் சந்ததியை, தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை கனப்படுத்துகிறார். ஆமென். நீங்கள் வாளாவதில்லை, தலையாவீர்கள். நீங்கள் கீழாவதில்லை, நீங்கள் மேலாவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக, ஆமென், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. விசுவாச வீரர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். விசுவாசத்தை, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துறாருங்க. விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறாருங்க. இந்த யோபு சொன்னார் அல்லவா, அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நான் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் காண்பேன். மேலெல்லாம் பருக்கள், ஆமென், சீல் வடிந்து கொண்டிருக்கிறது, புழுதி சாம்பல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் சொல்றாருங்க, இன்னைக்கு இருக்கிற வெளிச்சம் அவருக்கு கிடையாது. அவர் சொல்லுகிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவா, எதிர்மறையா பேசணுமோ அவ்வளவு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஆனாலும் சொல்றார், தேவனுடைய கரத்தில் இவ்வளவு காலம் நன்மையை பெற்ற நாம், ஸ்தோத்திரம், மனைவிட்ட சொல்றார், தீமையும் பெற வேண்டாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிநேகிதர்களை குறித்து கர்த்தர் சொல்லும் போது சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க ஒருத்தர் நிதானமா பேசல அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. He was a man of faith. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். Faith will always be patient. ஸ்தோத்திரம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களேன்னு சொல்லி யாக்கோபு தன் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். Hallelujah. If you believe, if you trust in God, hallelujah, if you have that faith, be patient till God acts on your behalf. உங்களுக்காக கர்த்தர் வெளிப்பட்டு கிரியை செய்கிற வரைக்கும், hallelujah, hold on to your faith.
உங்கள் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக யாவை செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நான் எனக்கு அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்சத்துல உண்மை, சின்ன வேலை, பெரிய பொறுப்பெல்லாம் எனக்கு தரலங்க. அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ற வேலையை தான் எனக்கு கொடுத்தாங்க. அதை உண்மையா செய்யுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய பதவியெல்லாம் தரல, ஏதோ ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, உண்மையா செய்யுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல அதிகாரி ஆக்குவார், அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவார். இந்த இடத்துல இருக்கிற உங்க ஒவ்வொருவரை குறித்து இந்த நாளில் ஆமென் கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்களை அலங்காரமான கிரீடமா என் கையில பார்க்கிறேன், உங்களை என் கரத்துல ராஜ முடியா பார்க்கிறேன். Hallelujah. These are the secrets, these are the spiritual principles you have to apply in your life. உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ண வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் இதுவே. ஆவிக்குரிய அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல ஆமென் எழுந்து நிற்போம். Praise the Lord. Hallelujah. Rabala karaba shandala ratura gadi kantala rabala bala baraba. Mama bana rabala kalaga dura mana rabara gadi shabibe babu baba kalala baraba. Uribala radura gadara mana rabara gadi shabala dirabala bala baraba. பாருங்க, நான் எப்பவும் இதை நம்புவேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற ஒன்று. நானும் உங்களை போல உட்காந்து இன்னைக்கும் பிரசங்கங்களை கேட்குறேன். இல்லை, இந்த தென்னாசியா முழுவதில் இருந்து வந்த தலைவர்கள் கூட்டத்தில் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 2 செஷனாவது அவங்களுக்கு பேசுகிறதற்கு உரிய இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்தார். மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறேன். எப்பவும் இங்கேருந்து பேசப்படுகிற வார்த்தை ஒன்று, அதே நேரத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் உள்ளத்தில் சிந்தையில் ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? எல்லாத்தையும் இங்கேருந்து உங்கள் லைஃப் சூழ்நிலைக்காக அப்ளை பண்ணி எந்த பிரசங்கியாராலும் என்ன செய்ய முடியாதுங்க, பேச முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்கும்போது ஆவியானவரே உங்கள் வாழ்க்கைக்கு அதை தொடர்பு படுத்தி உங்கள் சிந்தையில் பேசுவார். இப்போது தேவ வார்த்தையை கேட்கும்போது இந்த செவிகளின் வழியாகவும் கேட்குறோம், இருதயத்திலையும் என்ன செய்கிறோம், ஆண்டவர் பேச கேட்குறோம். இந்த 2க்கும் கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லலாமா? 2க்கு கீழ்ப்படியணும். எப்பவும் போல இன்னைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை செய்தியை கேட்கும்போது உங்கள் இதயத்திலையும் ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். அதை நான் சொல்லலை, ஆனால் ஆவியானவரே டைரெக்டாக உங்கள் இருதயத்தில் சில காரியங்களை என்ன செய்கிறார், பேசுகிறார். 2 கரங்களையும் உயர்த்த முடிஞ்சவங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் கைகளை பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் எங்கள் சபையார் எல்லாரும் அப்பா, இளைஞர்கள் வாலிபர்கள் எல்லாரும் அப்பா, உங்கள் கையில் அலங்காரமான கிரீடமாக உங்களால் கனப்படுத்தப்படணும் ஆண்டவரே. உங்கள் கருத்தில் ராஜ்யம் முடியுமா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கனப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த கனத்துக்குரியவர்களாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஆடிபிளா இந்த காதுகள் கேட்க பேசின உங்களுடைய வார்த்தைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இருதயத்தில் சிந்தையில் ஆவியானவரை நீங்கள் பேசின வார்த்தைகளும் அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்விலும் 100 மடங்கா பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ரபலா கரபா சந்துலா ரதிதாரா கதரா பல 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 பரபா இமாபா மான ரபா கல கல கதூரா கதி ஷபிபி பபா ரபா பரபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சுகவீனமாக இருக்கிறவங்களை கர்த்தர் இந்த வேலையில் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஆமென் ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தினால என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் இந்த வேலையில் உங்களுடைய வல்லமை அனுப்பி அவங்கள சுகமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அது நாள்பட்ட வியாதியாக இருந்தால் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீங்களே அப்பா, இந்த வேலையில் உங்களுடைய சமூகத்தில் அவர்களை நீ தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே அந்த பலவீனம் மறைந்து போயிருக்கிறதை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக, உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக, அந்த விடுதலையோடு கடந்து செல்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார தேவைகள் நெருக்கடிகளினூடாய் கடந்து செல்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தால் ஒழிய இந்த தேவை சந்திக்கப்படாது. ஏதோ ரெகுலர் இன்கம் மூலமா இது நடக்காது, சாத்தியம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு ப்ரொவிஷன், ஒரு மிரக்குலஸ் ப்ரொவிஷன் லைஃப்ல ஆண்டவர் தரணும்னு சொல்லி ஆமென் ஜெபிக்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். ஆமென். நான் உங்களை பார்க்கலங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பொருளாதார விஷயத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தால் ஒழிய இதிலிருந்து விடுதலை பெறுறதுக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிற நிலையில கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒரு அற்புதமான ஆண்டவரே ஒரு ப்ரொவிஷன், அந்த தேவை சந்திக்கப்படுகிற ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆண்கள், பெண்கள், சிறுவர், வாலிபர் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொரு கையிட்டு செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களில் ஆண்டவரே 100 மடங்கு பலனை தேவன் தந்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குவீராக ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை, வாழ்க்கை, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் உடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ள சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தையின்படியாய் உடைய பிள்ளைகளின் ஆண்டவரே தாபர ஸ்தலங்களில், அவர்கள் குடும்பங்களில் என் தேவனே, தேவனால் அருளப்பட்டிருக்கிற அந்த சமாதானம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க வேலை ஸ்தலங்களில் தேவ சமாதானம், ஆமென். அந்த சமாதானத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத, இந்த உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாத அந்த தேவ சமாதானம். எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம், ஆமென். அந்த தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும். அவங்க வாழ்க்கை நெல்லையெங்கும் நிரம்பி இருக்கட்டும், நிரம்பி இருக்கட்டும். ஆமென். உடைய பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா பிசாசின் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக. எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.